அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தலின் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அவனிடத்தில் நான் பிரவேசித்து என்று நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற நம் தேவன் அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில அவர் பிரவேசிக்க அவர் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். இங்க நாம் பார்க்கிறோம், அவர் வாசலில் நின்று கதவை தட்டுகிறவராய் காணப்படுகிறார். நாம் சொல்லுகிறோம், இயேசு திருடனை போல் வருவார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். உலகத்தால் சொல்லுகிறார்கள் அவரோ திருடன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவரோ திருடனை போல் தான் வருவார் தவிர அவர் கதவை தட்டுகிறார். அவர் தட்டுகிற கர்த்தரா இருக்கிறபடினால அந்த சத்தத்தை கேட்டு எந்த மனிதன் கதவை திறக்குகிறானோ அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் பிரவேசிக்க அவர் சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னத பாட்டிலே 5ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறோம். அங்கே நேசர் ஒரு கதவை தட்டுகிறார். சூனியமித்தாய் ராத்திரியில் படுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்திலே நேசர் கதவை தட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2ஆம் வசனத்திலே அந்த கதவின் சத்தத்தை தட்டுகிற சத்தத்தை கேட்கிறாள். ஆனாலும் கதவை திறக்க அவளுக்கு மனம் இல்லாமல் காணப்படுகிறது. அவள் சாக்கு போக்கு சொல்லிக் கொள்ளுகிறார்கள், காரணத்தை சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் எழுந்து கதவை திறக்க அவளுக்கோ மனம் இல்லாமல் காணப்படுகிறது. ஆனாலும் அவர் தட்டுகிறார், சத்தத்தை கேட்டு அவள் திறக்காம இருக்கிறார். ஆனால் சில நேரங்களுக்கு பிற்பாடு 3ஆம் வசனமும் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவள் சற்று எழுந்து அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறக்க முடியாது போகிறாள். கதவை திறக்கிறார், ஆனால் அங்கே யார் இல்லை? நேசர் இல்லை. அருமையான தேவ ஜனமே, நேசர் இல்லை. அந்த நேரத்திலே வாஞ்சியோடு கதவை திறக்கிறாள். நேசரை பார்க்கும்படியாக, நேசரோடு அன்பை பரிந்து கொள்ளும்படியாக, அன்பா இருக்கும்படியாக, அன்பான வார்த்தை பேசும்படியாக அவ கதவை திறந்து நேசரை பார்க்கும்படியாக அவள் ஆசைப்படுகிறாள். ஆனால் நேசரோ அங்கே இல்லை. அவள் அலறுகிறாள், தேடுகிறாள், ஆனாலும் நேசரை காணவில்லை. அருமையான தேவ ஜனமே, இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் அவன் வாழ்க்கையிலே பிரவேசிக்க சித்தமா இருக்கிறார். நாம் இந்த கால நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையை நாம் திறந்து கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் வாழ்க்கையில வந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் பல இடங்களுக்கு பிரயாணப்பட்டு போனார். அநேக நேரம் கலிலேயாவுக்கு சென்றார், அநேக நேரம் கப்பர்நகமுக்கு சென்றார். இயேசு கிறிஸ்து உயிரோடு நாட்களிலே மரித்து போன லாசரை நோக்கி, கல்லறை நோக்கி இயேசு பிரயாணப்பட்டார். சகையு வீட்டுக்கு நேராக பிரயாணப்பட்டார். அப்படி அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் இயேசு மீண்டும் மீண்டும் ஒரு இடத்துக்கு போனார். எங்க போனார் சொல்லுங்க பார்க்கலாம். தேவாலயத்துக்கு இயேசு கடந்து போனார். பாருங்க, இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் எங்க போகிறார்? தேவாலயத்துக்கு கடந்து. வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். மறுபடியும் அவர் எங்க பிரவேசித்தார்? ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, மறுபடியும், அதாவது அவர் அடிக்கடி போகிறார். எங்க போகிறார்? ஜெப ஆலயத்துக்கு. அப்போ இஸ்ரவேல் தேசத்திலே தேவாலயம் இருக்கிறது, ஜெப ஆலயமும் இருக்கிறது. வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு தேவாலயம், மற்ற எல்லாம் என்னது? ஜெப ஆலயம். அப்போ வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீங்கள் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறோம் என்று சொல்லி. அப்போ இந்த ஆலயமானது அது எப்படியா மாற வேண்டும்? ஜெப ஆலயமாய் மாற வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிரயாணப்பட்டு பல ஜெப ஆலயங்களுக்கு கடந்து சென்றார்.
அப்ப ஜெபாலயத்துக்கு போகும்போது அவர் என்னெல்லாம் செய்தார் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். போதும். முதலாவது அவர் ஜெபாலயத்தில் பிரவேசிக்கும் போது என்ன பார்க்கிறார்? சூம்பின கை உள்ள மனுஷனை பார்க்கிறார். இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். ஒரு ஸ்திரீ இருந்தார். 18 வருஷமாய் கூனியா இருந்த ஒரு ஸ்திரீ இருந்தார். மார்க் 1ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிக்கலாம். கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, அப்பொழுது ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்தில் வருகிறான். நாலாவதாக மார்க் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அசுத்தமுள்ள ஒரு மனுஷன் ஜெபாலயத்திலே காணப்படுகிறான். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று பார்க்க. இப்படி என்று சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துக்கு கடந்து போகும்போது சில காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் காணப்படுகிறார். அவர் சூம்பின கை உள்ள மனுஷனை சுகமாக்குகிறார். கூனியா இருந்த பெண்ணை அவர் சுகமாக்குகிறார். அசுத்த ஆவி பிடித்த மனிதனை சுகமாக்குகிறார் என்று சொல்லி நாம் ஒரு குஷ்டரோகியை கர்த்தர் சுஸ்தமாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவ ஜனமே, அப்போ இந்த தேவாலயம் அது எப்படியே மாற வேண்டும்? ஜெப ஆலயமாய் மாற வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கை தேவாலயமாய் இருக்கிற நாம் அது எப்படியா மாற வேண்டும்? ஜெப ஆலயமா மாற வேண்டும். ஒரு நாள் சீடர்கள் இயேசுவை என்ன செஞ்சார்களாம்? தேவாலயத்துக்கு வெளியே கொண்டு போய் தேவாலயத்தை காட்டினார்களாம். இயேசுவே இந்த தேவாலயத்தை பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கிறது என்று சொல்லி, எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லி சீடர்கள் இயேசுவை நோக்கி சொன்னார்களாம். வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த ஆலயத்தை குறித்து என்ன சொன்னார்கள்? இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, போதுமானது. அப்ப அந்த கட்டடத்தை அவர் என்ன செய்கிறாங்க? காண்பிக்கிறார்கள். இந்த கட்டடம் எவ்வளவு அழகா இருக்கிறது, எவ்வளவு பெரிசா இருக்கிறது என்று சொல்லி அந்த தேவாலயத்தை அவர்கள் காண்பித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, தேவாலயத்திலே அநேக வாசல்கள் உண்டு. பலவிதமான வாசல்கள் தேவாலயத்தில் உண்டு. அதுல ஒரு வாசல் எப்படிப்பட்ட வாசல்? எழுத்தின்படி பார்க்கும்போது அந்த தேவாலயத்தில் ஒரு வாசல் உண்டு. அழகான வாசல். எப்படி வாசல்? அலங்கார வாசல். அந்த அலங்கார வாசலிலே வழியாகத்தான் அநேகர் பிரவேசிப்பார்கள். அந்த அலங்கார வாசலிலே தான் பணக்காரர்கள் பிரவேசிப்பார்கள். விஐபி ஆட்கள் அந்த அலங்கார வாசல் மூலமா தான் செல்வார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அந்த அலங்காரத்தின் வாசலிலே தான் அநேகர் ஏழைகளும் உட்கார்ந்திருப்பார்கள், அநேகர் குருடர்கள் உட்கார்ந்திருப்பார்கள், அநேக சப்பானிகள் உட்கார்ந்திருப்பார்கள், அநேக குஷ்டரோகிகள் உட்கார்ந்திருப்பார்கள், அநேகர் அங்க ஏழைகள் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த பணக்காரர்கள் என்ன செய்வார்களாம்? அவர்களுக்கு இறங்கி வெள்ளியும் பொன்னும் அவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் இந்த 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:2. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட அலங்கார வாசலிலே அங்க வைத்தார்கள். பாருங்க, பிச்சைக்காரங்கள் அங்க இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியும் பொன்னும் எதாய் கிடைக்கும் எதிர்பார்க்கிறார். அப்படி என்று சொன்னால் அங்க வருகிற ஆள்கள் என்ன கொடுக்கிறார்கள்? பிச்சை கொடுக்கிறார்கள், வெள்ளியும்
பொன்னும் கொடுக்கிறவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட அலங்கார வாசலில் உள்ள தேவாலயத்தை அவர் என்ன செய்யல, இயேசுவை காட்டுகிறார்கள். ஐயா கர்த்தாவே, இது பாரும், ஆலயம் எவ்வளவு பெரிசா இருக்கிறது, எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று சொல்லி காண்கிறார்கள். அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாசிங்க, அது 2ஆம் வசனம், மத்தேயு 24:2. இயேசு அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நாம் ஒரு சரீரம் ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்தை வீணான அழகினால் நாம் அலங்கரிப்போம் என்று சொன்னால் ஒரு நாள் இந்த ஆலயம் இடிக்கப்படும். ஹல்லேலூயா. வீணான அலங்காரத்தினால் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆலயத்தை நாம் அலங்கரிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் இடித்து விடுகிறார். ஆலயத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? வீணான அலங்கினால் நாம் அலங்கரிக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, அழகு வீணாய் காணப்படுகிறது. வீணான அலங்காரம் தேவையில்லை. இந்த தேவாலயத்தை நாம் வீணாக அலங்கப்படுத்துறது காரணம் விட்டுவிட்டு இந்த தேவாலயத்தை நாம் ஜெப ஆலயமாய் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் எப்படியா மாறணும்? ஜெபாலயமா மாறணும். ஏன்னா ஜெபாலயத்துல தான் இயேசு மறுபடியும் போனார் அல்லவா? மறுபடியும் கர்த்தர் விசாரிக்கும்படியா போனார் அல்லவா? ஜெபாலயத்திலே தேவன் உபதேசிக்கும்படியா போனார் அல்லவா? ஜெபாலயத்திலே தேவன் விடுதலை தரும்படியா போனார் அல்லவா? அப்படி என்று சொன்ன இந்த தேவாலயம் ஜெபாலயமா மாறும்போது தான் இயேசு இந்த ஜெபாலயத்துக்குள் வர சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது. 100க்கு அதிபதி உள்ள ஒரு வேலைக்காரன், அவனுக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன், அவன் என்ன செஞ்சானா? வியாதிப்பட்டு போனானாம். வாசிங்க 2ஆம் வசனம். அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் மரண அவஸ்தையா இருந்தான். அப்ப 100க்கு அதிபதிக்கு பிரியமா இருக்கிற ஒரு மனுஷன், வேலைக்காரன் என்ன செய்கிறான்? மரண அவஸ்தையிலே வியாதியா இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட இருக்கிற நேரத்திலே அந்த 100க்கு அதிபதி என்ன செய்கிறான்? அவன் கேள்விப்படுகிறான், அந்த கப்பர்நகூமிலே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்படுகிறார். அப்போ அவன் அங்க போக மனம் இல்லாமல் அந்த மனிதனை அவனிடத்தில் தூக்கி கொண்டு போக அவரால் முடியாமல் இருக்கிறபடினால அவர் என்ன செஞ்சாரா? அவரிடத்தில் இருந்த மூப்பர்களை என்ன செஞ்சாரா? இயேசுவிடத்தில் அனுப்பினார். அனுப்பி வருந்தி கேட்டிக்கொள்ளுங்கள், இயேசுவை எப்படியாவது கூட்டிட்டு வாங்க. அவர் ஜெபம் பண்ணினான், நான் நேசிக்கும் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அவர் ஆள் அனுப்பினான். அந்த மூப்பர்களும் இயேசுவிடத்தில் வந்து அவர்கள் என்ன சொன்னார்கள்? வாசிங்க 4ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவனாய் இருக்கிறான், போதுமானது. அவர்கள் வந்து இப்ப முதலாவது என்ன சொல்லுகிறார்கள்? நீர் அங்க வரும்படியாக அவன் பாத்திரவனாய் இருக்கிறான். ஆகவே ஆண்டவரே நீங்க வாங்க என்று சொல்றான். அவன் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், மரித்து போகிற தருவாயில இருக்கிறான். நீர் எப்படி ஆயிட்டு வந்து அங்க ஜெபம் பண்ணி சுகப்படுத்தும் என்று சொல்லி அதுக்கு அவன் பாத்திரவனா இருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இயேசு போனாரா? இயேசு போகவில்லை. மறுபடி என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. அடுத்தது அந்த வசனத்தை, அவர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். முதலாவது சொல்றாங்க அவர் பாத்திரவனாக இயேசு போகவில்லை. இரண்டாவது சொல்லுகிறார் அவர் என்ன செய்கிறார்? ஜனத்தை நேசிக்கிறவராக. அப்படியும் இயேசு என்ன செய்கிறார்? போகவில்லை. மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டினான். ஹல்லேலூயா. அவன் நமக்காக ஒரு ஜெபாலயத்தை கட்டினான் என்று சொல்லுகிறார்கள். இந்த 100க்கு அதிபதி ஜெபாலயத்தை கட்டுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். நாம் எதை கட்டுகிறோம்? ஜெபாலயத்தை கட்டுகிறோமா? இல்லத்தால் உலக பிரகாரமான காரியத்தை கட்டி கொண்டிருக்கிறோமா? இந்த இவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே இயேசு புறப்பட்டு போனார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. வாசிங்க.
அப்பொழுது இயேசு அவர்களுடைய கூட போனார். போதுமானது. இயேசு கூட போனார். இயேசுவை நமக்கு நேராக திருப்பணும் என்று சொன்னால், இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையில மீண்டும் கொண்டு வர வேண்டும் சொன்னால், இயேசுவை நம்முடைய குடும்பத்துக்கு நாம் அழைத்து வர வேண்டும் சொன்னால், நாம் என்னத்தை கட்ட வேண்டும்? ஜெபாலயத்தை நாம் கட்ட வேண்டும். ஒருவேளை நாம் தேவாலயத்தை கட்டிக்கொண்டு வீணான அலங்கரித்தினால் நாம் வைத்திருப்போம் என்று சொன்னால் அது ஒரு நாள் இடிக்கப்படும். ஆகவே தான் இயேசு சொன்னார், ஜெபாலயத்தில் அவர் தேடி போனார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு ஜெப வீரனாய் மாற வேண்டும். ஜெபாலயத்தை கட்டுவது எதை காட்டுகிறது? நாம் ஒரு ஜெப வீரனாய் மாற வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை பயங்கரமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க நம்மளை யாருமே அசைக்க முடியாது. எப்படிப்பட்ட புயல் காற்று சுனாமி வந்தாலும் சரி நம்மை அதை தாக்காது. ஏனென்றால் நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற ஒரு ஐக்கியம் பலமா இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு எதை கட்டி கொண்டிருக்கிறோம்? வேதத்திலே பலர்கள் பல காரியங்களை கட்டி கொண்டிருந்தார்கள். நாம் எதை கட்டுகிறோம்? வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் கோவில்களை கட்டினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. வாசிங்க. ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருவான். ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 11 வசனம் வாசிங்க. அந்த கோவில்களை கட்டினார்னு இருக்கும் பாருங்க. லூக்கா 11:47 வாசிங்க. 8:14 வாசிங்க. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறார். கோவில்களை கட்டுகிறார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அவர்கள் உலக பிரகாரமான கோவில்களை கட்டுகிறார்கள். நாம் எதை கட்டுகிறோம்? ஜெபாலயத்தை கட்டுகிறோமா? இந்த உலக பிரகாரமான கோவில்களை நாம் கட்டி கொண்டிருக்கிறோமா? லூக்கா 11ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. உங்களுக்கு ஐயோ, உங்கள் பிதாக்கள் கொள்ளை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறார்கள். அவர்கள் கல்லறைகளை கட்டுகிறார்கள். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் எரிகோவை கட்டினார்கள் சொல்லி பார்க்க முடியும். வாசிங்க. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். எரிகோவை கட்டுகிறார்கள். 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் அரமனைகளை கட்டினார்கள். வாசிங்க. 2 நாளாகமம் 8:11. சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தானங்கள் பரிசுத்தமா இருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது அரண்மனையிலே தன் மனைவி வாசமா இருக்கலாகாது என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தியை தாவீதின் நகரத்தில் இருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு கூடி வர பண்ணினான். அவர்கள் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள் என்று சொல்லி வாசிங்க. ஆதியாகமம் 11:5. மனுஷபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். போதுமானது. பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிலர் கோவில்களை கட்டுகிறார்கள், சிலர் கல்லறையை கட்டுகிறார்கள், சிலர் எரிகோவை கட்டுகிறார்கள். ஆனால் இந்த மனிதனோ, இந்த 100க்கு அதிபதியோ, அவன் என்னத்தை கட்டினான்? ஜெபாலயத்தை கட்டினான். இன்னைக்கு நாம் என்னத்தை கட்டி கொண்டிருக்கிறோம்? நாம் கோவிலை கட்டி கொண்டிருக்கிறோமா? இல்லைன்னா பாபேலை கட்டி கொண்டிருக்கிறோமா? பாபேல் என்று சொல்ல குழப்பம் உள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட எரிகோவை கட்டுகிறோமா? சபிக்கப்பட்ட நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து சாபத்தை நாம் கட்டி கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்ட கல்லறையை கட்டி கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் எரிகோ, தேவனுடைய மனுஷன் சபித்த அந்த எரிகோவை நாம் கட்டி கொண்டிருக்கிறோமா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிற ஒரே கேள்வி, நீ எதை கட்டி கொண்டிருக்கிறார்? கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீ ஜெப ஆலயத்தை கட்டு, ஜெப ஆலயத்தை கட்டு. உன் வாழ்க்கை ஜெப வாழ்க்கையா நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை பயங்கரமா மிக ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது தான் இயேசு ஜெப ஆலயத்திலே பிரவேசிக்க முடியும். நம்முடைய ஜெப ஜீவம் எப்படி இருக்கிறது?
காலையில ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ராத்திரி நாம் ஜெபிக்கிற குடும்ப ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மாலை நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோமா? அதிகாலையில் எந்திரித்து நாம் ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒரே காரியம், இந்த நாட்களிலே நீ எனக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் இருக்க வேண்டும். இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். புலம்பி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதத்திலே ஒரு சகோதரி இருந்தாள். அவளுடைய பேர் அண்ணா. புதிய ஏற்பாட்டிலும் ஒரு சகோதரி இருக்கிறார், அவர் பேரும் அண்ணா தான். அப்ப அண்ணா என்று சொல்லுகிற சகோதரிகள் புதிய ஏற்பாட்டிலும் ஒருத்தி இருக்கிறா, பழைய ஏற்பாட்டிலும் ஒருத்தி இருக்கிறாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அண்ணாவை குறித்து நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அந்த அண்ணா அவள் ஜெபிக்கிறவரா ஒரு ஜெப வீரலா காணப்படுகிறாள். நாம் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு காரியம், இந்த அண்ணா அவள் ஜெபிக்கிறாள், தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். ஆனால் ஏன் அவள் ஜெபிக்கிறாள்? அவளுக்கு ஒரு பிரச்சனை வருகிற நிமித்தமாக, அவளுக்கு கர்ப்பம், அவள் குழந்தை பாக்கியம் இல்லாதனால ஜெபிக்கிறாள். மற்ற சகோதரினால ஒரு தொந்தரவு பிரச்சனை வந்ததுனால தான் அவள் ஜெபிக்கிறாள். இந்த அண்ணா சில காரியங்களுக்காக, சொந்த காரியத்துக்காக, சொந்த தேவைக்காக ஒரு ஜெபிக்கிற ஒரு அண்ணாவாய் காணப்படுகிறாள். ஆனால் புதிய ஏற்பாட்டு அண்ணா எப்படி இருக்கிறாள் தெரியுமா? அவளுக்கு வயதோ 84. அவள் உபவாசித்து ஜெபிக்கிறாள். கர்த்தரை நோக்கி தேவ சமூகத்தை, தேவனுடைய ஜெப வீடை அவள் விட்டு பிரியாமல் இருந்து இரவும் பகலும் அவள் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரலாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே இந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். லூக்கா 2:37. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு விலகாமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். பாருங்க, பழைய ஏற்பாட்டு அண்ணாக்கும் புதிய ஏற்பாட்டு அண்ணாக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு அண்ணா சொந்த காரியத்துக்காக ஜெபிக்கிற அண்ணாவா இருக்கிறாள். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 84 வயது இருந்த ஒரு விதவை ஆக அண்ணா தன் வியாதியை பார்க்கவில்லை, உடல்நிலையை பார்க்கவில்லை. ஆனால் தேவ சமூகத்திலிருந்து பிரியாமல் இருந்து இரவும் பகலும் உபவாசித்து அவள் ஜெபிக்கிற ஜெப வீரலாய் காணப்படுகிறாள். இன்னைக்கு நாம் நம்முடைய பலவீனத்தை பார்க்கிறோம், நம்முடைய வயதை பார்க்கிறோம், சூழ்நிலையை பார்க்கிறோம், நம்மளுக்கு சொந்தமான காரிய தேவையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அண்ணா அவள் தேவனுக்காக ஒரு ஜெபிக்கிற ஸ்திரீயா காணப்பட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நமக்கு ஜெபிக்கும்படியா ஒரு நேரத்தை நாம் ஒதுக்குகிறோமா? வேதத்திலே பலர்கள் பல நேரங்களில் ஜெபித்தார்கள். புலம்பலில் நாம் பார்க்கும்போது முதல் ஜாமத்திலே அவர்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, புலம்பல் 2:19. எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சமயத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில். இங்க நான் பார்க்கிற முதல் சமயத்தை கூப்பிடு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, 9ஆம் மணி நேரத்திலும் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ணும்படியாக கடந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போனார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கொர்நேலியு 9ஆம் மணி நேரத்திலே அவன் ஜெபத்தை ஏறெடுத்தான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் போதுமானது. பாருங்க, 9ஆம் மணி நேரத்திலே முதலாம் ஜாமத்திலே அவர்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாய் காணப்பட்டார்கள். அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பேதுரு ஒரு வீட்டிலே தங்கி இருந்தான். ஆனால் ஜெப வேளை 6ஆம் மணி நேரம் இருக்கும்போது அவன் மேலே வீட்டிலே போய் அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் காணப்படுகிறான். வாசிங்க. பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். போதும். பாருங்க, அப்ப வேதத்திலே நம்ம பார்க்கும்போது ஒரு சமயத்திலே எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். அது முதல் ஜாமமா இருந்தாலும் சரி, அது 6ஆம் மணி நேரமா இருந்தாலும் சரி, 9ஆம் மணி நேரம் இருந்தாலும் சரி, ஆனாலும் தேவனை நோக்கி ஜெபத்துக்காக ஒரு சமயத்தை அவர்கள் ஒதுக்கினார்கள். இன்னைக்கு நாம் ஒதுக்குகிறோமா?
ஜெபம் பண்ணும்படியாக நம்ம சமயத்தை ஒதுக்குகிறோமா? இல்லாட்டி நம்ம சொல்லுகிறோம் உடல் சரியில்லையே, நான் வேலை செய்து களைப்பா இருக்கிறது, சரி நாளைக்கு ஜெபம் பண்ணலாம் சொல்லுகிறோம், அப்படி நாம் ஒதுக்கி தள்ளி விடுகிறோம். அப்படி அல்ல தேவஜனமே, சமயத்தை ஒதுக்கிவிட்டு தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்மோடு சில உடன்படிக்கை செய்கிறார். நாம் தேவனோடு நின்று முறையிடும் போது தேவனோடு நமக்கு நன்றாக ஒரு டீல் கர்த்தர் பண்ணுகிறார். அதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆனா இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது நாம் ஜெபிக்கிற விட்டு நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? சிலர் கடிதங்கள் எழுதுவார்கள், சிலர் போஸ்ட் கார்டு அனுப்புவார்கள், சிலர் இமெயில் மூலமா அனுப்புவார்கள் மற்ற ஊழியர்களுக்கு, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஒருவேளை கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தருவார் என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு என்ன தருவோம்? காணிக்கை அனுப்புவோம். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் சாட்சியா எழுதி அனுப்புவோம் என்று சொல்லி அநேகர் காணப்படுகிறோம். அருமையான தேவஜனமே, அது அல்ல. ஒருவேளை செய்வது நல்லதுதான், ஆனால் தேவனுக்கு நேராக நாம் போஸ்ட் கார்டை அனுப்பலாம், தேவனோடு டைரக்டா நாம் மேலே அனுப்பலாம், கர்த்தருக்கு நாம் கடிதத்தை எழுதலாம், அவர் நமக்கு நேரடியாக பதில் தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற அதே ஒரு காரியம் தான், உபவாசித்து ஜெபி, மன்றாடி ஜெபி, ஊழியர்களுடன் சேர்ந்து ஜெபம் பண்ணு, புலம்பி ஜெபம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபாலயத்தை யார் கட்டுவார்? நாம் தான் ஜெபாலயத்தை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபன் மூலமாக நாம் ஜெபாலயத்தை கட்டினால்தான் கர்த்தர் அந்த ஜெபாலயத்துக்குள் வர முடியும். ஜெபாலயம் இருந்தா தானே வருவார் இயேசு, அப்படிதானே? ஜெபாலயம் இருந்தா தான் இயேசு வர முடியும். அப்ப ஜெப ஆலயம் இல்லாவிட்டால், ஒரு ஜெப வாழ்க்கை இல்லாவிட்டால் இயேசு எப்படி நம்ம வாழ்க்கையில வர முடியும்? நாம் ஜெபிக்காவிட்டால் கர்த்தர் வாழ்க்கையில அற்புதம் செய்யவில்லையே, கர்த்தர் குடும்பத்தில் ஏன் கிரியை செய்யவில்லை, ஏன் என்ற உன் ஜெப வாழ்க்கை எப்படியா இருக்கிறது சிந்தித்து பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு ஜெபாவியை, விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார் நம்ம சபையில. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். போதுமானது. கர்த்தர் ஒரு ஆவியை ஊற்ற விரும்புகிறார். யார் மேலே ஊற்றுகிறார்? தாவீதின் குடும்பத்தார் மேலே. இதை எதை காட்டுகிறது? ஊழியரை காட்டுகிறது. இரண்டாவது எருசலேமின் குடிகள் மேல் விசுவாசி காட்டுகிறது. கர்த்தர் ஊழியக்காரர்கள் மேலும் கர்த்தர் விசுவாசி மேலும் தம்முடைய விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விண்ணப்பத்தின் ஆவி இந்த நாட்களில் தேவை? எத்தனை பேருக்கு கிருபையின் ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே? நான் என்னுடைய வாழ்க்கையை ஜெப ஆலயமா மாற்ற விரும்புகிறேன். எனக்கு இந்த பகல் நேரத்தில் ஒரு விண்ணப்பத்தின் ஆவினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அவர் தர வல்லவரா இருக்கிறார். ஏன் அது நமக்கு வேண்டுமா? வாசிங்க, அது தொடர்ந்து வசனத்தை வாசிங்க. நாம் எப்படியா ஜெபிக்கும்படியாக வாசிங்க. 10ஆம் வசனம் தொடர்ந்து. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தான் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல, ஒரே பேரானவனுக்காக புலம்புவதற்காக எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டுமா? எவ்விதமாய் குடும்பத்திலே மூத்த மகன் இழந்து போவானோ, எப்படியோ குடும்பத்திலே ஒரே சந்த ஒரே பேர் பிள்ளை இருப்பான், அவன் இழந்து போவான். எவ்விதமாக குடும்பத்தார்கள் அழுவார்கள், புலம்புவார்கள். அவ்விதமா தேவ சமூகத்திலே நாம் புலம்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும் என்று சொன்னால் தேவ விண்ணப்பத்தின் ஆவியை இந்த காலை நேரத்தில் சபையில கர்த்தர் ஊற்ற சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தர் இந்த ஆவியை ஊற்ற சித்தமா இருக்கிறார். அந்த ஆவி நம்ம இறங்கும் போது தான் தேவாலயம் அது ஜெப ஆலயமாய் மாறும். ஜெபாலயம் இருக்கும் என்று சொன்னதான் இயேசு ஜெபாலயத்துக்கு நேராக கடந்து வருவார். ஹல்லேலூயா,
ஹalleluya. வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனை சத்தத்தை கேட்டால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன். இது ஜெபாலயமாய் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் கதவை தட்டுகிறார். அவர் நமக்குள் வர விரும்புகிறார். இயேசு ஏன் ஜெபாலயத்துக்கு போனார், அவர் எதற்காக ஜெபாலயத்துக்கு போனார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் பார்க்கிறோம். முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெபாலயம் இருந்தால் தான் இயேசு போக முடியும் என்று சொல்லி நான் பார்த்தோம். ஜெபாலயம் என்று சொன்னால் நம்ம ஜெப வாழ்க்கை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். அதற்காக கர்த்தர் விண்ணப்பத்தின் ஆவினாலும் ஜெபத்தின் ஆவினாலும் கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஜெபாலயம் கட்டின பிற்பாடு இயேசு ஜெபாலயத்துக்கு கடந்து போகிறார். முதலாவதாக அவர் செய்கிற காரியம் என்ன? வாசிக்க கேட்போம். மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். மறுபடியும் அவர் ஜெபாலயத்துக்குள் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் அங்கே ஒரு சூம்பின கை உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். போதுமானது. அங்க எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான்? சூம்பின உள்ள கை. அது எந்த கை? லூக்கா தெளிவாய் சொல்லுகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கை. போதுமானது. அப்ப எப்படிப்பட்ட கை சூம்பி இருக்கிறது? வலது கை சூம்பி இருக்கிறது. பாருங்க, தேவாலயத்திலே இயேசு நின்று பார்க்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறார்கள், கரங்களை தட்டி கத்திர துதித்து பாடி மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் அங்க இருக்கிறான். அவன் கரங்களை உயர்த்த முடியவில்லை, கரங்களை தட்ட முடியவில்லை. ஏனென்றால் அவன் கரம் வலது கை சூம்பினவனாக காணப்படுகிறது. இயேசு கண்ணோக்கி பார்க்கிறார். இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். அவன் கை சூம்பி போயிருக்கிறது, அவனை கரம் தட்டி முடியலையே என்று சொல்லி அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருந்தார். பாருங்க, ஒருவேளை அவன் பிறப்பிலிருந்து அவன் சூம்பின கையா உள்ளவன மனுஷனா இருக்கலாம். இல்லாவிட்டால் சில நாட்கள் பிற்பாடு போலியோவின் நிமித்தமா அவன் கை சூம்பினவனா மாறிக்கலாம். எப்படியாவது ஏதாவது சந்தர்ப்பத்தினாலே அவன் கை சூம்பினமாய் மாறி இருக்கலாம். அங்க அநேகர் உட்கார்ந்திருந்தார்கள். தேவாலயத்தில் பரிசேயர் இருந்தார்கள், ஜெப தலைவர்கள் இருந்தார்கள், வேத பாடர்கள் இருந்தார்கள், எல்லாரும் உட்கார்ந்தனர். ஆனால் இயேசு யாருமே பார்க்கவில்லை. அவர் இயேசு யாரை பார்த்து கொண்டிருந்தார்? சூம்பின கை உள்ள பார்த்தார். இயேசு அவனை நோக்கமா இருந்தார். இயேசுடைய கண்கள் அவனை நோக்கமா இருந்தது. அவன் கை ஏன் அப்படி இருக்கிறது? அவன் ஏன் கரங்கள் தட்டி என்னை மகிமைப்படுத்த முடியவில்லை? அவன் ஏன் கரங்களை உயர்த்தி ஆராதிக்க முடியவில்லை என்று சொல்லி இயேசு நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். பாருங்க, வலது கை என்று சொன்னால் மிகவும் அது பிரயோஜனமான ஒரு கை. இந்த வலது கை இருந்தால் தான் ஏதாவது நம்ம என்ன செய்ய முடியும்? தூக்க முடியும். இந்த வலது கை நன்றா இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய, யாரையும் அரவணைக்க முடியும். இந்த வலது கை நல்லா இருந்தால் தான் யாரையும் நாம் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். இந்த வலது கை நல்லா இருந்தா தான் யாரையும் தூக்கி விட முடியும். இப்படிப்பட்ட இந்த வலது கை சரியில்லாமல் இருக்கும் என்று சொன்னால் முழு சரீரத்தில் பாதி சரீரம் வேலை செய்யாமல் இருப்பது என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படுகிறது. அருமையான தேவஜனமே, இந்த வலது கை மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. ஆனால் இங்க தேவாலயத்தில் ஒரு மனுஷன், ஜெபாலயத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார். அவன் வலது கை சூம்பின நிலைமையில் இருக்கிறது. எழுத்தின்படி அவனுடைய வலது கை சூம்பினதால இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், இன்னைக்கு ஆன்மீக ரீதியிலே நம்முடைய வலது கை சூம்பினதாய் காணப்படுகிறது. அதை சுகப்படுத்த தேவன் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்திலே அநேக சூம்பி போன உறுப்புகளை நாம் பார்க்க முடியும். என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. சூம்பி போன இடுப்பு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கர்த்தர் உன் இடுப்பு சூம்பவும். பாருங்க, இடுப்பு சூம்பவும். சூம்பி போன இடுப்பு அங்கு காணப்படுகிறது. செகேரியா 11:17 சொல்லப்பட்டது சூம்பி போன புயம் என்று சொல்லப்படும். வாசிங்க, செகேரியா 11:17. மந்தையை கைவிடுகிற அபத்தமான மெய்ப்பனுக்கு ஐயோ, பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும். அவன் புயம் முழுவதும் சூம்பி போகும். அவன் புயம் முழுவதும் சூம்பினதாக காணப்படுகிறது. மூன்றாவது பார்க்கும் யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது சூம்பின அநேகர் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. வாசிங்க. அவைகளிலே குருட, சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் அங்க இருந்தார்கள். ஏனென்றால் பெதஸ்தா குலமா இருந்தது. ஆகவே அங்க அநேகர் படுத்துக் கொண்டிருந்தார்கள். சூம்பி போனவர்கள் இருந்தார்கள்.
அப்படி சூம்பி போனவர்கள் அதே வேதத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்க நான் பார்க்கும் ஜெபாலயத்திலே சூம்பி போனவர் கை உள்ள மனுஷன் இருக்கிறான். பேரலைஸ் அட்டாக் வந்து விட்டது அவனுக்கு. அவன் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் வலது கை சூம்பினதாக காணப்படுகிறது. அந்த வலது கை நல்லா இருந்ததுன்னு கொடுக்க முடியும், அப்படித்தானே? வலது கையில தானே கொடுக்க முடியும். ஆனால் வலது கையே சரியில்லையே அவனுக்கு. பாருங்க, கர்த்தர் நோக்கமா இருக்கிறார். இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், நம்முடைய கையின் கிரியைகள் அது ஆசீர்வாதமா இல்லை. அப்போ அப்படி என்று சொன்னால் ஏதாவது சாபத்தின் ஆவி நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது சாபத்தின் ஆவியா இருக்கலாம், இல்லாவிட தரித்திரத்தின் ஆவியா இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்ம சரீரத்தை அது என்ன செய்கிறது, பலவீனப்படுத்துகிற ஆவியா இருக்கலாம். ஏனென்று சில வேதம் சொல்லுகிறது, இந்த நம்ம வலது கை நன்றாக இருந்தால் தான் நாம் சத்ருவோடு போராடவும் முடியும். இப்போ ஒரு எதிரி வாரான்னு நினச்சிடுங்க, அவனோட சண்டை போடணும்னா நமக்கு எப்படி இருக்கணும்? வலது கை ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த வலது கை சூம்பி இருந்த லெஃப்ட்ல செய்ய முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? யாத்ராகமம் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினாலும் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உமது வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கும். அப்ப நம்முடைய இந்த வலது கை சரியாக இருந்தால் நாம் யாரை நொறுக்கலாம்? சத்ருவை நொறுக்கலாம். இன்னைக்கு ஏன் நொறுக்க முடியவில்லை? ஏனென்றால் நம்முடைய வலது கை சூமினத்தன்மையிலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஜெபாலயத்துக்குள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, அவர் நமக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யோசேப்புக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், எப்ராமிம் மனாசே என்று சொல்லி. அவன் யாக்கோபிடத்தில் கொண்டு போகிறான் ஆசீர்வதிக்கும்படியாக. மூத்த குமாரன் என்ன செய்கிறான்? அவன் வலது கரத்திலே வைக்கிறான் எப்ராமை, மனாசவை இடது கையில வைக்கிறான். ஆனால் யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது அவன் என்ன செய்கிறான்? அவன் மாற்றுகிறான். அவன் மாற்றுகிற போது யோசேப்பு நினைக்கிறான், ஐயோ என் தகப்பன் வயசாகிவிட்டு அவன் கண்கள் மங்கி போய்விட்டது, அவனுக்கு சரியாக தெரியல என்று சொல்லி சொல்லுகிறான். தகப்பனே அப்படி அல்ல, மூத்தவன் இவன், இளையவன் தான் அவன் என்று சொல்லி அது யாக்கோபு சொல்லுகிறான், எனக்கு தெரியும். அப்போ இதுல நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்னு சொன்னா, வலது கையினால ஆசீர்வதித்தால் அது கொஞ்சம் ஆசீர்வாதம், இடது கையில ஆசீர்வதித்தால் கொஞ்சம் ஆசீர்வாதம், ஆனால் வலது கையில ஆசீர்வதித்தால் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் தான். அப்ப இன்னைக்கு ஆசீர்வாதம் ஏன் இல்லை? ஏனென்றால் நம்முடைய வலது கையும் சூமன நிலையில காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மைகள் ஏன் இல்லை? ஏன் சாபங்கள்? ஏன் தரித்திரங்கள்? ஏனென்றால் நம்முடைய வலது கை சூம்பினதா காணப்படுகிறது. ஏனென்றால் வேதம் சொல்லு, இயேசு சொன்னார் அல்லவா, வாங்குறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று சொல்லி. வாசிங்க வசனத்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். கொடுப்பதே பாக்கியம். பாருங்க, வாங்குவதே பார்க்கிலும் கொடுப்பதே. அப்ப வலது கை இருந்தா தானே கொடுக்க முடியும். இங்கேயும் இந்த ஆராதனை நம்ம என்ன செய்ய வந்திருக்கோம்? தேவனிடத்தில் வாங்க தான் வந்திருக்கோம், தவிர தேவனுக்கு கொடுக்க நம்ம வரவில்லை. அப்படிதானே? அல்லேலூயா. நம்ம ஏன் வந்திருக்கோம்? ஏதாவது நன்மை கிடைக்குமா, எனக்கு ஏதாவது அற்புதம் கிடைக்குமா, ஏதாவது சுகம் கிடைக்குமா, ஏதாவது பரத்த ஒரு வார்த்தை வருமா என்று சொல்லி நாம் ஏதாவது கிடைக்கும்படியாக வாங்கும்படியாகத்தான் நாம் வந்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ கொடுத்து பாரு. ஹல்லேலூயா. உன் வலது கரம் நல்லா இருந்தும் நீ கொடுக்க முடியவில்லையே, நமக்கு கொடுக்க திராணி இருந்தும் நாம் செய்யாமல் இருக்கிறோமோ, அப்படி அதுக்கு அர்த்தம் என்ன? சூமன நிலையில் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார், கர்த்தர் அதை சுகமாக்க விரும்புகிறார். கர்த்தர் அவனை பார்த்து கொண்டிருக்கும் போது அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ முன்னால வா. சூமன கையில் பார்த்து என்ன சொன்னார்? நீ முன்னால வா. வாசிங்க, மார்க் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். பாருங்க, இயேசு அவனை நோக்கி கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார்? உன் கையை நீட்டு என்று சொன்னான். அவன் தன் கையை நீட்டினான். அவன் கை சொஸ்தமானது. வாசிங்க. அவன் கை மறுக்கையை போல சொஸ்தமாயிற்று. அவன் சொஸ்தமாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபாலயத்திலே இயேசு வரும்போது சூழ்நிலை தன்மை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதாவது கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிற நம்மை தேவன் கொடுக்கும்படியாக நம்மை வைப்பார். கர்த்தர் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். சாபமான வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீதிமொழிகள் என்ன சொல்கிறது? 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அப்போ ஏழைக்கு உதவி செய்யணும். இந்த வலது கை நல்லா இருக்கும், என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஊழியத்துக்கு உதவி செய்யணும். ஏழைகள் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஊழியம் செய்யணும். விசுவாசிகளை தாங்க வேண்டும், ஊழியர்களை தாங்க வேண்டும். இன்னைக்கு ஏன் தாங்க முடியவில்லை? ஏன் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது? ஏனென்றால் நம்முடைய கை சூமினதாக காணப்படுகிறது. எவ்வளவு பரிதாபமான ஒரு வாழ்க்கை பாருங்க. ஆனாலும் இயேசு நல்லவர். அவர் நாம் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஜெபாலயமாய் மாற்றுவோம் என்று சொன்னால் இயேசு நம் வாழ்க்கையில வந்து அவர் சூமின தன்மையை கர்த்தர் சுகமாக்க வல்லவரா இருக்கிறார் இந்த காலை நேரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஜெபாலயத்துக்கு போகும்போது என்ன செஞ்சாரா? வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அங்கே காணப்படுகிறது அந்த ஸ்திரீயிடத்தில். எத்தனை வருஷமா? 18 வருஷம். இயேசு மீண்டும் ஜெபாலயத்துக்கு கடந்து போகிறார். அங்க பாருங்க, பல மனிதர்கள் இருக்கிறார்கள். இயேசு யாரும் பார்க்கவில்லை. ஆனால் இயேசு உட்கார்ந்து கொண்டு ஒருத்தியை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரால் நிமிர முடியவில்லையே. எல்லாரும் நேரா நின்று கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், எல்லாம் நேரா நின்று அவர் தேவனை துதிக்கிறார்கள். ஆனால் அந்த ஸ்திரீனாலே நிமிர முடியவில்லையே என்று சொல்லி அவர் கண்ணோக்கி பார்க்கும்போது அவர் பார்க்கிறார், ஏதோ ஒரு ஆவி அவளை தாக்கி இருந்தது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அந்த தேவாலயத்திலே, ஜெபாலயத்திலே அங்க ஜெப தலைவர்கள் இருந்தார்கள், ஜெப லீடர்கள் காணப்பட்டார்கள், போதர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு கண்களுக்கு அது தெரியவில்லை. அவர்கள் நினைத்து விட்டார்கள் ஏதோ ஒரு பிரச்சனை காணப்படுகிறது, ஏதோ ஸ்பைனல் கோர்ட்ல ஒரு ப்ராப்ளமாய் காணப்படுகிறது சொல்லி எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் இயேசு சரியா கண்டுபிடித்து விட்டார், அவருக்கு பின்னணியா இருக்கிற ஒரு பலவீனத்தின் ஆவி என்று சொல்லி அவர் புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் சுகமாக சித்தம் கொண்டார். அந்த 18 வருஷமா, 1-2 வருஷங்கள் அல்ல, எத்தனை வருஷம்? 18 வருஷமா கஷ்டப்படுறா. 18 வருஷமா கஷ்டப்படுறா. சபையில் இருக்கிற யாருக்குமே தெரியல உன் கஷ்டத்தை. ஆனால் காண்கிற இயேசு உன் கஷ்டத்தை அவர் அறிகிறவரா இருக்கிறார். என்னை பார்க்க யாருமே இல்லையா? என் கஷ்டத்தை கண்ணோக்கி பார்க்க யாருமே இல்லையா? என் வாழ்க்கை நிமிர முடியாம இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா இந்த பகல் நேரத்தில் உன்னை காண்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் உன்னை பார்க்கும்படியாக நம்மத்தில் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் எப்படிப்பட்ட ஆவி தாக்கி இருந்தது? பலவீனத்தின் ஆவி. இது எதை காட்டுகிறது சொன்னால் பின்வாற்றத்தின் ஒரு ஜீவியத்தை காட்டுகிறது. கர்த்தரின் அன்பிலிருந்து அது நம்மை தூரத்தில் கொண்டு போகிற ஒரு ஆவியாய் காணப்படுகிறது. தாவீது ராஜா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் அபிஷேகம் பெற்றேன், ஆனாலும் நான் பலவீனனாய் இருக்கிறேன். வாசிங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39. நான் ராஜாவாக அபிஷேகம் பட்டவனாய் இருந்தேன். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தும் நான் இன்னும் பலவீனன். நான் இன்னும் பலவீனனாய் இருக்கிறேன். பாருங்க, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் எப்படியா இருக்கிறான்? சில நேரத்தில் அவனும் பலவீனமாய் போகிறான், பின்வாங்கி போகிறான், தேவனுடைய அன்பை விட்டு தூரமாய் போகிறான், கர்த்தரை மறுதலிக்கிறான். பேதுரு இயேசுவை மறுதலித்தான், அவன் சபித்தான், அவன் சத்தியம் பண்ணினான். ஏன்? அவனை ஒரு ஆவி தாக்கி இருந்தது. ஹல்லேலூயா.
சகரியா 3ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்க நாம் பார்க்கிறோம், யோசுவா என்று சொல்லி பிரதான ஒரு ஆசாரியார் காணப்படுகிறார். அவன் தேவ ஆலயத்துக்கு நேராக வரும்போது, தேவ பிரசன்னத்துக்கு நேராக வரும்போது, அவன் வந்து கொண்டு தேவ சமூகம் வந்து நிற்கும் போது ஒரு ஆவியும் வந்து அவனுக்கு வலது பாரத்திலே வந்து நின்றதாம். ஆனால் அந்த ஆசாரியனுக்கு தெரியவில்லை, அவனோடு போராடுகிற ஒரு ஆவி, ஒரு பலவீனத்தின் ஆவி அவன் பக்கத்தில் இருப்பது அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அதை கண்ட தேவதூதன் அவன் என்ன செய்கிறான், அந்த யோசுவாவை நோக்கி பார்க்கிறார். ஏன் அந்த ஆவி அவனோடு வந்து கொண்டிருக்கிறது, ஏன் அந்த ஆவி தேவ சமூகத்து வரை வந்தது என்று சொல்லி தேவதூதன் உற்று பார்க்கும்போது அந்த ஆசாரியுடைய வஸ்திரம் அழுக்கா இருந்தது. அதை உடனே கண்டுபிடித்த உடனே அவன் என்ன செய்கிறான், அந்த ஆசாரியனுடைய வஸ்திரத்தை அவன் மாற்றுகிறான். மாற்றின உடனே அந்த ஆவி அங்கிருந்து விலகி போய்விட்டது. அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட பலவீனத்தின் ஆவி நம்மளுக்கு காணப்படுகிறதா? ஆனால் இந்த 18 வருஷமா இருக்கிற இந்த ஸ்திரீயை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தியே என்று சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? இவள் ஆபிரகாமின் குமாரத்தில் அல்லவா? வாசிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய அவள் எப்படி ஆபிரகாம் குமாரத்தியாய் மாறினாள்? நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளை மாறினது எப்படி? நாம் புறஜாதிகள் அல்லவா, நாம் அந்நியர்கள் அல்லவா, நாம் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தவர் அல்லவா? ஆனால் தேவன் நம்மை ஆபிரகாமின் சன்னதியாய் மாற்றினது எப்படி? வேதம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவருடைய நாமத்தினாலே எத்தனை விசுவாசித்தார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளே ஆகும்படியாக அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பின்வாங்கி போன வாழ்க்கை நாம் இருப்போம் என்று சொன்னால், நாம் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கும் போது, நாம் நம்பி நாம் சமூகத்தில் வரும்போது நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக நாம் மாறுவோம் என்பது சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு ஒரு நபரை பார்த்து சொன்னார், இவன் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி. யாரை தெரியுமா? சகையு. வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். இவனும் ஆபிரகாமின் குமாரன் அல்லவோ? பாருங்க, வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது காரணம் என்ன? இவனும் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறான். அவன் ஒரு ஆயக்காரன். ஆனால் தேவன் அவன் வீட்டுக்கு போனார் அல்லவா? அவன் எத்தனையோ காசு ஏமாத்தி இருக்கலாம், எத்தனையோ டாக்ஸ் அதிகமா வாங்கி இருக்கலாம். ஆனால் என்னைக்கு இயேசு வீட்டுக்கு வர சித்தம் கொண்டாரோ அப்போது என்ன சொல்றான், நான் அநியாயமா யார் இடத்தில் வாங்கி இருந்தாலும் சரி, நான் எத்தனை தனமா திருப்பி கொடுக்கிறேன், 4 தனமா நான் திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்லி மனம் திரும்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு ஆவி இருக்கும் என்று சொன்னால் நம்மளை பின்வாங்கி நெக்கு நேரா கொண்டு போகும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அந்த ஆவியில் விடுதலை பெற்று நான் ஒப்புரவாகி மனம் திரும்பினால் நிச்சயமாய் தேவனுடைய ஆசீர்வாதம் வருவது சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவ தேவதூதன் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கோ கை கொடுத்தார்னு சொல்லி. வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 2:16. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். பாருங்க, அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கிறவரா இருக்கிறார். இப்ப நம்மலாம் யார்? ஆபிரகாமின் சன்னதியா இருந்தால் இப்படிப்பட்ட பலவீனத்தின் ஆவி நம்மை தாக்க கூடாது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் விசுவாச மார்க்கத்திலே நடந்து விசுவாசிகளா இருப்போம் என்று சொன்னால் நாம் ஆபிரகாமின் சன்னதிகளாயிருக்கிறோம். வாசிங்க. கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. பாருங்க, விசுவாசித்த மார்க்கத்தால் அப்புறம் விசுவாசமா நாம் இருப்போம் என்று சொன்னால், நாம் உண்மையாக மனம் திரும்பி தேவ சமூகத்தில் விசுவாசம் உள்ளவரா இருப்போம் என்று சொன்னால் நாம் யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்ப ஆபிரகாமின் பிள்ளைகளை நாம் இருப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பலவீனத்தின் ஆவி நம்மை தாக்காது. பாருங்க, இந்த பலவீனத்தின் ஆவி பின்மாற்றத்தை காட்டுகிறது சொன்னேன். ஆக ஒரு மனம் திரும்புதல் சரியாக இருக்கும் என்று சொன்னால், இயேசு நம் வாழ்க்கையில வருவார் என்று சொன்னால் ஒரு மனம் திரும்புதல், உண்மையான ஒரு மனம் திரும்புதல் நம் வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவதாக அவர் நம்முடைய சூமி போன கையை சுகமாக்குகிறார். 2வது என்ன செய்கிறாரா? கர்த்தர் நிமிர முடியாத ஒரு வாழ்க்கையில, சாபப்பட்ட ஒரு வாழ்க்கையை
கர்த்தர் நிமிர்ந்து ஆசீர்வதிக்க அவர் சித்தமா இருக்கிறார். மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது ஒரு குஷ்டரோகி வந்து அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமான போதுமானது. பாருங்க, இங்க நாம் பார்க்கிறோம், ஜெபாலயத்தில் இயேசு கடந்து போகிறார். அங்க எப்படிப்பட்ட மனுஷன் இருக்கிறான்? குஷ்டரோகி. இந்த குஷ்டரோகியை நாம் சொல்வோம் என்று சொன்னால், அக்காலத்திலே பார்ப்போம் சொன்னால், அவர்கள் கிளீனான ஒரு வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு அவர்கள் பாலயத்துக்கு புறம்பாக உட்கார்ந்து கொண்டு அவர்கள் எப்படி சத்தமிடணுமா? தீட்டு தீட்டு என்று சொல்லி கொண்டு, ஏதாவது மனுஷன் பக்கத்திலே போவார் என்று சொன்னால் உடனே அவன் சத்தம் போடணும், தீட்டு தீட்டு என்று சொல்லி. அப்போ மனுஷன் புரிந்து கொள்ளுவான், இவன் எப்படிப்பட்ட மனுஷன்? குஷ்டரோகி என்று சொல்லி புரிந்து கொண்டு அவன் தன் மார்க்கத்தை மாற்றிக் கொள்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், தீட்டு நிறைந்த ஒரு மனுஷன் இப்பொழுது எங்க வந்திருக்கிறான்? ஜெபாலயத்திலே வந்து விட்டான். குஷ்டரோகி தேவ சமூகத்தில் வந்தவன் சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும் என்று சொல்லி. தேவனுக்கு சித்தம்தான். தேவனுக்கு சித்தமானதால் இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு சித்தமா இருக்கிறபடினால தான் தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாய் நமக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. அந்த குஷ்டரோகியை தேவன் சுகமாக்கினார். எழுத்தின்படி அவன் என்ன செஞ்சாரா? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த குஷ்டரோகி என்னிடத்தில் வருவானா, அவன் மனம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டிருக்கையிலே அந்த குஷ்டரோகி இயேசுக்கு நேராக கடந்து போய் சொல்லுகிறார், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும். இன்னைக்கு இயேசுக்கு நேராக எத்தனை பேர் வருகிறீர்களோ, தேவ சமூகத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே நான் உங்க சமூகத்தில் வருகிறேன், ஆண்டவரே நான் வருகிறேன், இத்தனை நாள் போதும் ஆண்டவரே, ஏன் நான் வர முடியாமல் காணப்பட்டது? ஏன் பயம் நமக்குள் இருந்ததா? ஏன் பாரம்பரியம் இருந்ததா? மற்ற சபையை பார்த்து நாம் கடந்து வராமல் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் இந்த காலையில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ வா, நான் சுகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அவன் எழுத்தின்படி அவன் வந்தான், கர்த்தர் சுஸ்தமாக்கினார். இந்த குஷ்டரோகி ஆவிக்குரிய குஷ்டத்தை நாம் பார்க்கலாம். முதலாவதாக யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் மோசேயை குறித்து. கர்த்தர் மோசேயை அழைக்கிறார், மோசே நீ பார்வோனுக்கு முன்பாக போகும்படியாக நான் உன்னை அழைக்கிறேன், நான் அற்புதங்கள் அடையாளங்கள் நான் நடப்பிக்க போகிறேன், நீ வா என்று சொல்லி கர்த்தர் மோசே அழைக்கிறான். ஆனா மோசே என்ன சொல்கிறான்? கர்த்தாவே நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் போக மாட்டேன், எனக்கு பதிலாக வேற ஒருத்தனை அனுப்புங்க என்று சொல்லி அவன் சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் சாக்கு போக்கை சொல்லுகிறான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராக கடந்து வருகிறது, நீ போ என்று சொல்லி. ஆனா இவன் சொல்லுகிறான், நான் போக மாட்டேன். அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறான், மோசே உன் கையில என்ன இருக்கிறது? வாசிங்க 2ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில இருக்கிறது என்ன? ஒரு கோல் என்றான். அவன் சொல்லுகிறான், என் கையில இருக்கிற கோல் இருக்கிறது. இப்ப கர்த்தர் சொல்லுகிற 3ஆம் வசனத்திலே, அதை தரையிலே போடு. அது தரையிலே போடு. அவன் தரையில போட்ட உடனே அது எப்படியா மாறுகிறது? சர்ப்பமா மாறு. சர்ப்பத்தை பார்த்து பயப்படுகிறான், ஐயோ பின்வாங்கி ஓடுகிறான். கர்த்தர் சொன்னார், மோசே அவன் வாயை அந்த சர்ப்பத்தின் வாயை பிடி என்று சொல்கிறான். இவன் பிடித்தும் போது அது எப்படியா மாறினது? கோலாய் மாறுது. இந்த அற்புதத்தை பார்த்த உடனே அவனுக்கு பார்வனுக்கு முன்னாடி போவதற்கு தைரியம் இல்லை. ஆனாலும் சாக்கு போக்கு சொல்லுகிறான், கர்த்தாவே நான் போக மாட்டேன் ஆண்டவரே, வேற யாராட்ட அனுப்புங்க என்று சொல்லி அவன் சொல்லி கொடுக்கிறான். அப்போது கர்த்தர் சொல்லுகிறார் 6ஆம் வசனத்திலே, மோசே உனது வலது கை என்ன செய்? மடியில போடு. வாசிங்க வசனத்தை. மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மலையை போல் வெண்குஷ்டம் பிடித்தது. வெண்குஷ்டம் பிடித்தது. ஏன் வெண்குஷ்டம் வந்தது? காரணம் என்ன? அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாதனால், அவன் தேவனை சந்தேகப்பட்டதனால் அவன் குஷ்டரோகியாக மாறினான். அருமையான தேவ ஜனமே, நம் வாழ்க்கையில் ஆவிக்குரிய குஷ்டம் எப்போது ஏற்படுகிறது? நாம் தேவனை சந்தேகப்படுகிற போது, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் ஒரு குஷ்டரோகியா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் குஷ்டரோகியா இருக்கிறீங்க? எத்தனை பேரை நாம் சந்தேகப்படுறோம் அல்லவா?
கர்த்தர் ஏன் என் ஜெபத்தை கேட்க மாட்டார்? கர்த்தர் ஏன் அற்புதம் இல்லை, ஏன் சுகம் இல்லை? எத்தனையோ பேருக்கு சுகம் கிடைக்கிறது, ஆனா ஏன் எனக்கே சுகம் இல்லை என்று சொல்லி எத்தனை முறை நாம் சந்தேகப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் யாரா இருக்கிறோம்? குஷ்டங்களா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் அந்த குஷ்டத்தை சுகமாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னாகவும் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்திலே, அங்க ஒரு சகோதரி குஷ்டமாய் காணப்படுகிறாள். அவள் பேர் மிரியாம். வாசிங்க. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள். மிரியாம் குஷ்டம் ரோகியாய் மாறினாள். பாருங்க, மிரியாம் அவள் ஒரு தீர்க்கதரிசி. இது கானானின் யாத்திரையில் முக்கியமாக நபராய் இருந்த ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டாள். இந்த மிரியாம் மோசையின் சகோதரியா இருந்தால், அது மாத்திரமல்ல, மோசையை ஜீவனத்தை பாதுகாக்கும்படியாக மோசைக்கு ஒரு மறுபிறப்பு கிடைத்ததுக்கு காரணமே யாரு? மிரியாம் தான். இப்படிப்பட்ட ஒரு மிரியாம், ஒரு நல்ல ஒரு பாத்திரமா இருந்த மிரியாம், ஆனா இப்பொழுது எப்படியா மாறுகிறா? குஷ்டரோகமாய் மாறினது. அந்த குஷ்டம் ஏன் அவன் வாழ்க்கையில வந்தது என்று சொன்னால், ஏனென்றால் மோசே விவாகம் பண்ணினான். எத்தோப்பியா ஸ்திரியாவை என்ன செஞ்சான்? விவாகம் செய்தான். ஆனால் மிரியாம் கேட்கிறாள், நீ எப்படி நீ அந்த எத்தியோப்பியா ஸ்திரியை விவாகம் பண்ணலாம் என்று சொல்லி அவள் கேள்வி கேட்கிறாள். பாருங்க, அவன் கல்யாணம் முடிக்கும் போது மிரியாம் கூட இருந்தாளா? இல்லை. அவள் கல்யாணம் முடிக்கும் போது கர்த்தரே அந்த பாவத்தை மன்னித்து விட்டார், கர்த்தரே காணாமல் இருந்தாள். ஆனால் மோசையின் குற்றத்தை அவன் மீண்டும் சுட்டி காட்டும் போது அவள் குஷ்டரோகியாய் மாறினாள். ஹல்லேலூயா. நாம் எத்தனை முறை மற்றவங்களை குற்றத்தை குத்தி குத்தி காமிக்கிறோம்? தேவனே மன்னித்து விட்டார், அப்ப நம்ம ஏன் மன்னிக்க கூடாது? தேவனே மறந்து விட்டார், நாம் ஏன் மற்ற குற்றத்தை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம்? மற்றவங்களை குற்றம் சாட்டுவது நாம் யார்? ஹல்லேலூயா. அப்படி சாட்டி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் யார்? குஷ்டரோகி. கடினமான ஒரு வார்த்தை தான். ஆனால் குஷ்டரோகி தேவ ஜெபாலயத்தில் வந்தான், கர்த்தர் சுகமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே மன்னிச்சிட்டாரு, அப்ப நம்ம ஏன் சொல்லி காட்டணும்? கர்த்தரே மறந்துட்டாரு அந்த காரியத்தை, ஆனால் மிரியாம் சொல்லி காட்டுற. வாசிங்க வசனத்தை, வாசிங்களா. 12:1. எத்தியோப்பியாகிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி கொண்டிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணியிருந்த எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். பாருங்க, மோசைக்கு விரோதமாய் பேசினார்கள். நீ எப்படி கல்யாணம் முடித்தால், எத்தியோப்பியா ஸ்திரியை நீ எப்படி விவாகம் பண்ணினாள் என்று சொல்லி அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். கேள்வி கேட்டதுனால தான் மிரியாம் என்ன செஞ்சாலா? குஷ்டரோகியாய் மாறினாள். அருமையான தேவ ஜனமே, நாம் என்ன செய்கிறது? மற்றவங்க செய்த குற்றத்தை நாம் சுட்டி காட்டவே கூடாது. அப்படி காட்டுகிற ஒரு சுபாவம் இருக்கும் என்று சொன்னால் நாம் யார்? குஷ்டரோகியா இருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, ஜெபாலயத்திலே குஷ்டரோகி வந்தான், கர்த்தர் அவன் குஷ்டத்தை மாற்றினார். அதே போல ஆவிக்குரிய குஷ்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத தன்மை, கர்த்தரை சந்தேகப்படுகிற தன்மை, மற்றவங்களை குற்றம் சாட்டுகிற தன்மை இருக்கும் என்று சொன்னால் நாம் ஒரு ஆவிக்குரிய குஷ்டரோகிகள். கர்த்தர் நம் குஷ்டத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துக்கு கடந்து போனார். கடந்து போகும்போது அவர் என்ன செய்ய? வலது கை சூம்பின உள்ள மனுஷனை சுகமாக்கினார். அது மாத்திரம் அல்லாமல் 18 வருஷமா இருந்த கூன் பிடித்த அந்த ஸ்திரீயை அவர் சுகமாக்கினார். பலவீனத்தின் ஆவினாலே தாக்கப்பட்டிருந்த சகோதரியை தேவன் விடுதலை ஆக்கினார். குஷ்டரோகி ஒருத்தன் வந்தான், அவனையும் கர்த்தர் சுகப்படுத்தினார். அநேக காரியங்கள், 5 காரியம் நான் சொன்னேன் ஆரம்பத்தில். ஆனால் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசு அடிக்கடி ஜெபாலயத்துக்கு போனாரே, விடுதலை செய்யும்படியாகவும் சுகப்படுத்தும்படியாகவும். ஆனால் ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ஜெபாலயத்துக்கு போன காரணமே வாசிங்க. மத்தேயு என்ற சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து. ஜெபாலயத்திலே உபதேசித்தார். போதுமானது. உபதேசிக்கும்படியாகவே அவர் எங்க கடந்து சென்றாரா? ஜெபாலயத்திலே. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஜெபாலயத்திலே வருவார் என்று சொன்னால் அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? உபதேசம் இருக்க வேண்டும். சுவிசேஷமானது அது நம்மை ரட்சிக்கும்படியான ஒரு காரியம். ஆனால் உபதேசமானது
பரலோகத்துக்கு நேராக நம்ம வழி நடத்துகிற ஒரு சத்தியமாய் காணப்படுது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த உபதேசத்திலே நாம் சரியாக இருக்க வேண்டும். அவர் எதை குறித்து உபதேசித்தாரா? அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உபதேசம் பண்ணுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், அவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கு என்ன செய்யுங்க? சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து வாசிங்க வசனத்தை. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப அந்த உபதேசம் இன்னைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில சரியாக இருக்கணும். அநேக சபைகள் இருக்கிறது, சுகமாக்கிற நடக்குது, அங்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், வெளிப்பாடுகள் நடக்கிறது, ஜனங்கள் கூடுகிறார்கள், ஜனங்கள் பயங்கரமான கூடி பெய்கிறார்கள், ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உபதேசம் இல்லாவிட்டால் அந்த சபையே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபதேசம் கேட்பது கடினமா இருக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணும்போது அவர்கள் ஆவலோடு அவர்களை ஏற்றுக்கொண்டார்களாம், அவள் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டார்களாம். இன்னைக்கு உபதேசங்களை நாம் ஏன் கேட்க முடியவில்லை? உபதேசத்தை கேட்டு ஏன் நம்மளால் நடக்க முடியவில்லை? ஐயோ, இது கடினமான உபதேசம், யார் அங்க போவா என்று சொல்லி நாம் சொல்லிக் கொள்கிறோம். அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கை ஜெபாலயமாய் மாறும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில என்ன இருக்க வேண்டும்? உபதேசம் இருக்க வேண்டும். 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷங்களும் அவன் தனித்தனியா நபர் சொல்லுகிறார்கள். இயேசு பிரசங்கித்தார், இயேசு உபதேசித்தார், தேவன் ராஜ்யத்தை பற்றி உபதேசித்தார் என்று சொல்லி அவர்கள் 4ம் சொல்லுகிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுது, இயேசு பிரசங்கித்தார் என்று சொல்லி. மார்க் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு உபதேசித்தார் என்று சொல்லி. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, இயேசு பிரசங்கித்தார் என்று சொல்லி. யோவான் 6ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் சொல்லுது, இயேசு உபதேசம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவஜனமே, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் கேட்க ஆசையா இருந்தார்கள். வாசிங்க 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாவீர்கள். அந்த உபதேசத்தை கேட்கும் போதே நீங்கள் உங்க வாழ்க்கையில சுத்திகரிப்பு உண்டாகி இருக்க வேண்டும். உபதேசத்தை கேட்கும் போது கடினமா தான் இருக்கும், ஆனா வாழ்க்கை எப்படியா மாறும்? சுத்தமாய் மாறும். பாருங்க, சுத்தமாய் மாறும். உபாகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்கலாம். உபதேசம் கர்த்தருடைய வார்த்தை பனி போலும் மலையை போலும் சபையில பொழிகிறதாய் காணப்படுகிறது. வாசிங்க. மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பாருங்க, உபதேசம் பொழியும், மலையை போல சபையில பொழிய வேண்டும். இன்னைக்கு நம்ம சபையில உபதேசம் போதிக்கப்படுகிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள் தேறியவனா இருக்கும்படி நாங்கள் என்ன செய்கிறோம்? அவர்கள் நாங்கள் உபதேசம் பண்ணிக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவுக்கு சரியா தேறியவனா நிறுத்தும்படியாக பிரசங்கிக்கிறோம், உபதேசம் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த உபதேசமானது உங்களை சுத்திகரிக்கிறது. இந்த உபதேசம் சபையில பனி போலும் மலையை போலும் பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். மார்க் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. மார்க் 12:37. தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க. மார்க் 12:37. 12:37. வாசிங்க. தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க, அவருக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள். நாம் எப்படி கேட்கணுமா? உபதேசத்தை, சுவிசேஷத்தை கேட்க நல்லா இருக்கும், ஆனா உபதேசத்தை எப்படி கேட்கணும்? விருப்பத்தோடு கேட்கணுமா? அப்ப விருப்பத்தோடு கேட்டாதான் அதுக்கு என்ன செய்கிறானா? ஒரு வரம் இருக்கணுமா? அந்த வரம் இருந்தா தான் என்ன செய்யுமா? உபதேசத்தை கேட்க முடியும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 2 வசனங்கள் இருக்கு, சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 19:11. அதற்கு அவர், வரங்கள் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ வரம் பெற்றவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். இது ஏன்? இது எப்பொழுது உபதேசம் கொடுக்கப்படும் சொன்னால், பால் மறந்த குழந்தைகளுக்கு பிற்பாடு தான் உபதேசத்தை
கொடுக்க முடியும். ஏசாயா 28 அதிகாரம் 9 வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 28:9. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும், பால் மறந்தவர்களுக்கு, முல்லை மறக்கப்பட்டவர்களுக்குமே. போதுமானது. பால் மறந்தவர்கள் குழந்தைகளுக்கு அல்ல, நாம் தெரிந்தவரை மாறும்போது, கிறிஸ்துக்குள்ளும் வளரும் போது கர்த்தர் நம்மை உபதேசத்திலே அவர் நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் மீண்டும் ஜெபாலயத்துக்கு போனார். அவர் போன நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர் வியாதிகளை சுகமாக்கினார், குஷ்டரோகியை சுகமாக்கினார், பலவீன ஸ்திரியை சுகமாக்கினார். அவர் முக்கியமான காரணம் உபதேசம் பண்ணும்படியாக. ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நான் வாசல் படியில் இன்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டால் கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிக்க விரும்புகிறேன். அருமையான தேவஜனமே, கர்த்தன் வாழ்க்கையில வர விரும்புகிறார். நம்முடைய இந்த தேவ ஆலயம் ஜெப ஆலயமாய் மாற வேண்டும். ஜெபத்தினால கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். கிடையாது ஒரு அந்த விண்ணப்பத்தின் ஆவினால கர்த்தர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். சபையிலே விண்ணப்பத்தின் ஆவினால் அனுப்புகிறார். அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஜெபாலயமாய் நாம் மாற்றுவோம் என்று சொன்னால், நாம் கேட்ட சத்தியம், கர்த்தர் நம்முடைய குஷ்டரோகத்தை சுகமாக்குறார். சூம்பி போன வாழ்க்கை கர்த்தர் சுகமாக்குகிறார். நிமிர முடியாத கூனி வாழ்க்கை அற்புதம் செய்த கர்த்தர் நம் வாழ்க்கையும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் அல்லாமல் உபதேசத்தை கர்த்தர் நம் வாழ்க்கையில நிலை நிறுத்துவாராக. இப்படிப்பட்ட அனுபவம் எத்தனை பேருக்கு வேணும் என்று சொல்லுகிறீங்க? கர்த்தர் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படி சொல்றவங்க கண்கள் மூடி அப்படியே எழுந்து நிற்போமா? நம்முடைய வாழ்க்கையை ஜெபாலயமாய் மாற்ற வேண்டும். அநேக காரியங்கள் இருக்கிறது. நாம் இன்னைக்கு தியானித்த 3 காரியம் மாத்திரம்தான். சூம்பி போன வலது கை, 18 வருஷமா இருந்த கூன் உள்ள சகோதரி, 3வது குஷ்டரோகம். அருமையான தேவ ஜனமே, அலங்கத்தினாலே நாம் அலங்கரிக்கிறோமா? தேவாலயத்தை இடிக்கப்பட்டு போகும். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஒரு ஜெபாவினால நிரப்புங்கப்பா, ஒரு ஜெபிக்கிற ஜெபாவினால் நிரப்புங்கப்பா. நான் ஜெபிக்கணும், ஜெபாலயமாய் நான் மாறணும் என்று சொல்லி எல்லாரும் வாய்கள் திறந்து கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுமா? கர்த்தருடைய ஆவி நம்மத்தில் இறங்க போகிறது. விண்ணப்பத்தின் ஆவினால் அவன் தாவீதின் குடும்பத்தாரும் இஸ்ரவேல் கூடாரத்து மேலே அவன் என்ன செய்கிறாரா? அவன் விண்ணப்பத்தின் ஆவியை கதை ஊற்ற விரும்புகிறாள். எல்லாரும் வாய்கள் கர்த்தரை கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, அந்த உபதேசத்தினால் நிரப்புங்க ஐயா. உபதேசத்திலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கும். கர்த்தர் நிச்சயமா வாழ்க்கையில உன் வலது கையை சூம்பின போன நிலைமையில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சூம்பி போன தன்மையை கர்த்தர் விடுதலை தர விரும்புகிறார். உன் ஆன்மீக குஷ்டத்தை கர்த்தர் சுகமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நான் பார்ப்போம் என்று சொன்னார். கர்த்தர் நிச்சயமாக அந்த குஷ்டரோகி அவன் இயேசுவிடத்தில் வந்தான். ஆனால் சூம்பி போன கையுள்ள மனுஷனை அவர் கூப்பிட்டார், வா என்று சொல்லி கர்த்தர் ஒரு அழைப்பை தருகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு நேரம் அர்ப்பணிப்போமா? நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு நேரம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எல்லா பாரம் நான் உண்மையில் வைக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீங்க பொறுப்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுங்க.